Hi guys, welcome back. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ் 8ல் இருக்க மேக்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் 5 ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் ஒனில் என்ன பண்ண போகிறோன்னா இன்ட்ரடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன தந்திருக்காங்கன்னா, ஒரு நம்பர் அதோடவே செல்ஃபாக மல்டிப்ளை ஆகுதுன்னு ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, நம்பர்ஸ் இப்போது இருக்குல்ல 0, 1, 4, 5, 6 or 9 இந்த 6 நம்பரும் ஒரு நம்பரோட யூனிட் பிளேஸில் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். யூனிட் பிளேஸ்னால் என்னதுன்னா, ஒரு நம்பரோட லாஸ்ட் இடம் தான் யூனிட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, 1 இல்லைன்னா 9 இந்த ரெண்டு நம்பத்தில் ஒரு நம்பரு ஒரு யூனிட் பிளேஸில் ஒரு நம்பரோட யூனிட் பிளேஸில் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் எண்டு வித் 1. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுன்னா, ஒரு நம்பரு தட் எண்ட்ஸ் வித் 6 அது ஸ்கொயரு யூனிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 6ஆக தான் இருக்கும். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, யூனிட் டிஜிட் ஆஃப் அ ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர் வில் பி த யூனிட் டிஜிட் ஆஃப் அ ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் லாஸ்ட் டிஜிட்டு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எப்போதுமே எண்டு வித் ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் 0, ஆனால் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் எண்டே ஆகாது. செவன்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்கொயர் நம்பர் ஈவனாக இருந்தால் அது எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். அப்புறம் எயித்து ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆடாக இருந்தால் அது எப்போவுமே ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதான் 8 ப்ராப்பர்ட்டி. இந்த 8 ப்ராப்பர்ட்டி எப்போவுமே தரோவாக வச்சுக்கணும். ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து அனுப்பிச்சிட்றேன்.